ஜிகே பிரதர்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி கொந்தாரப்பள்ளி சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சிங்க. ஸோ பார்க்கும்போதும் சரி, காலையிலும் எல்லாமே கேட்டிங்க ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்ட்டு. ஸோ யூடியூப்பில் கொஞ்சம் ப்ராப்ளமுங்க, அதனால தாங்க வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே சந்தைக்குள்ளே விலை வரவங்களாம் எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செவலுக்கு நல்லா வால் நல்லா இருக்குது. நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ மூக்கு ரொம்ப மீடியமான மூக்கு தாங்க. வால் டைப் நல்லா இருக்குது. வால் லூஸில் இருக்குது, கட்டில் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கட்டில் போட்டால் அந்த டெம்பர் நல்லா அருமையாக இருந்திருக்கும். சேவலுக்கு நல்ல லென்த்தில் இருக்குது. என்ன ரேட்டு வருது? 13,000. எந்த ஊர்லேருந்து வருங்க? சேவலோட ரேட்டு 13,000 சொல்கிறாங்க. கலரில் இருந்தால் கண்டிப்பாக ஒர்த்துதாங்க 13,000க்கு. இந்த ஃபீமேல்ஸ்லாம் பார்க்கலாம். அப்படியே மூக்கு கொஞ்சம் மீடியம் தாங்க. என்ன ரேட் சொல்கிறான்னு கேட்கலாம். இதில் என்ன ரேட் வருதுங்க? 3,500. யாரும் கேட்கலீங்களா? கேட்டாங்களா? ரேட்டு கட்டப்படியாது. 2,500 வரைக்கும் கேட்டாங்க. ஃபீமேல்ஸ் 3,000 தான் சொல்கிறாங்க. 2,000 வரைக்கும் கேட்டாங்க. இந்த சேவல் பாருங்கள், அப்படியே வால் டைப்பு இதுக்கும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் டெம்பரில் இருந்தால் சேவல் சூப்பராக இருந்துருக்குங்க. சேவல் நம்ம மார்க்கெட்டில் இவர் தாங்க சேவல் அதிகமாக கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், கிளிமூக்கில். ஸோ எல்லாமே கவுல் டைப் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலதுக்கு கட்டுமூக்கு மாதிரி தாங்க இருக்குது. ஒரு சிலதில் கவுல் சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட்டில் பாருங்கள், நல்லா அருமையான கவுல். வால் டைப்பில் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் பின்னாடியெல்லாம். என்னென்ன விலை எப்படின்னா வியாபாரம் ஆளுங்களா? ரேட் கம்மியாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது. வால் டைப்பில் ரொம்ப மீடியமான வால் தாங்க. நார்மல் வால் தான், சொல்கிற அளவுக்கு வால் இல்லை பாருங்கள். எதுக்குமே வால் கிடையாது. ரேட் அதுக்கேற்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. ரேட் பரவாயில்லைங்க. கீரிக்கெலாம் பாருங்கள், பல் நல்லாவே இருக்குது. அந்த 3,500 ரூபாய்க்குலாம் நல்லா ஒர்த்துதாங்க. இது மீடியமான பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு கரெக்டான சேவலுங்க. இதெல்லாம் பக்கம் பாருங்கள், நல்ல ஒரே கலரில் ஒரு 4-5 சேவல் வச்சுருக்காங்க. சேவல் சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. நல்லா கத்திக்கட்டுக்கு நல்லா அருமையான இருக்குங்க இந்த சேவல். ஆனால் ரேட்டு தான் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ரேட் அதிகமாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் வாங்காமல் யாரும் இருக்காங்க. இது என்ன ரேட் வருதுங்க? என்ன ரேட் வருது ஒரு பீஸ்? 4,500. இங்கே இருக்க எல்லா சேவலும் 4 இல்லைங்க. ஒரு சேவல் 4,500 சொல்கிறாருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, ரேட் அதிகமாக சொல்லியிருப்பார். அதனால தான் நம்ம அடுத்தது இந்த ஃபீமேல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபீமேல் கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கலருங்க. ஸோ கவுல் நல்லா இருக்குங்க. நல்லா அருமையான கவுல் தான். நல்லா கனத்தில் இருக்குது பல். பேட்ச் ஆனதாங்க ஒரு 2-3 பேட்ச் ஆகிருக்கும். இந்த சேவல் பாருங்கள், சேவலுக்கு வால் நல்லா லென்த்துங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சேவல் கட்டணும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க இதுவும். வால் டெம்பர் கிடையாது. வால் நல்ல லென்த்தில் இருக்குது. கட்டில் இருந்தால் வால் அந்தளவுக்கு அருமையாக இருந்திருக்கும் இந்த சேவலுக்கு. ஸோ முகம் கொஞ்சம் மீடியமான முகம் தாங்க. கலர் நல்ல அருமையான கலர் தாங்க. மேலே செங்கலர் அந்த மிளகாப்பன் பொன்றன் அந்த மாதிரி கலர் தாங்க இதுவும். என்ன விலை வருது? விலை 27,000 வரும். 27,000ங்களா? என்ன கலர்னா இது? கலரு மிளகா பண்ணுறீங்களா? ஃபீமேலு? ஃபீமேல் 5 ரூபா. 5 ரூபாங்களா? என்ன வியாபாரம் பண்ணியிருக்கீங்களா பொருள்? இன்னைக்கு பண்ண இது வியாபாரம் இல்லை நம்மளுக்கு தானுங்களா பொருள்? இது நம்மளுக்கு எல்லாம் பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்க மாட்டேங்க. இது என்ன ரேட் சொல்கிறீங்க? இது 11 ரூபா. 11,000. எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்க? நான் ஒரு 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு வந்துட்டீங்களா? சந்தையில் வியாபாரம் பரவாயில்லைங்களா? சந்தையில் வியாபாரம் தெரியலப்பா. நம்ம இப்படியே இந்த சைடு நின்றுட்டோம். நல்லா பல்லுலேயே இருக்குது, வியாபாரம் போகலன்னு சொல்கிறீங்களா? நல்ல சந்தையில் 3,000-4,000 எதிர்பார்க்குறாங்க. இது 20 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்குறேன். 20 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்குறீங்களா? இந்த சேவலுக்கு வால் நல்ல விரிப்புங்க. ஆனால் லென்த்து கிடையாது.
வால் இருக்கிறது எல்லாமே டியூப்பில் தாங்க இருக்குது. கட்டில் போட்டால் வந்து இன்னும் வால் வந்து நல்ல லென்த்தில் கிடைக்கும். கட்டில் போட்டால் டெம்பரும் நல்லா அருமையாக வந்துடுங்க. சேவல் வந்து கலர் பார்த்திங்கன்னா நூலான் கலருங்க. முகம் கவுல் வந்து மீடியமான கவுல். என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 10 ரூபா சொல்லுங்கள். 10,000 ரூபாங்களா? ஃபீமேல் நம்மளுங்களா? என்ன ரேட் சொல்கிறீங்க? அது 5,000 ரூபாய். 5,000 ரூபாங்களா? ஜோடி 15 சொன்னேன். ஜோடி 15,000. கலர் பாருங்கள், நல்லா பியூர் ஒயிட்டு. ஸோ முகம் நல்லா வந்து அருமையான முகத்தில் அந்தளவுக்கு இருக்குங்க. நல்லா முக சுத்தம். கவுல் வந்து நல்லா அருமையான கவுலுங்க. நல்லா பல்லு கனம். ஸோ முகமும் நல்லா சுத்தமாக இருக்குது. எதுக்காக இது வந்து சந்தைக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. வால் வந்து இருக்கிறது எல்லாமே உளுந்துருக்குங்க. குருத்தில் இருக்க மாட்டேங்குது வாலெல்லாம். பல்லு வந்து சூப்பராக அருமையாக இருக்குங்க. என்ன ரேட் வந்து சொல்கிறாருன்னு தெரில. பக்கம் ஏதோ வியாபாரம் போய்ட்டுருக்கு, அது வந்து பார்த்துட்ருக்காரு அவர். வால் வந்து இருக்கிறது 4 வால் தாங்க இருக்குது. இல்லை கொட்டிட்டு இருக்க மாட்டேங்குது வால். நல்ல ஃபீமேல் தாங்க. ஆனால் முட்டை வைக்குமா வைக்காதுன்ட்டு அது அவருக்கு தாங்க தெரியும். அடுத்தது நாட்டுக்கோழிங்களாம் வந்து எவ்வளோ கிலோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்கலவர்கிட்ட. இவர் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தாங்க. எவ்வளோ கிலோ? அதான் யூடியூப்பில் போட்டு விட்றீங்க. இப்போ கேட்குறவங்களும் உங்கள் நம்பரை தான் கேட்குறாங்க. நம்பர் வேறு இல்லை எனக்கு கொடுக்குறதுக்கு. என்ன ரேட்டு கிடைக்கிறீங்க கிலோ? இப்போ பெருசு 420 ரூபா 30 எடுக்கலாம். 420 30ங்களா? சைஸு 350 60 70. நல்ல விடக்கோழியாக இருந்தால் 360 50. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா வியாபாரம்? வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான். கோழி மாதிரி கிடைக்கிறதில்ல. போட்டியை காம்படிஷன் அதிகம். இப்போ கோழி கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்குது. பொட்டைக்கோழி வாங்க முடியல. பொட்டைக்கோழி வாங்க முடியலையா? சேவல் நம்பர் வாங்கி முடிஞ்சு பொட்டைக்கோழி வாங்க முடியல. பொட்டைக்கோழியில் கிலோ எவ்வளோ எடுக்கிறீங்க? 340 340 50 எடுக்கிறீங்களா? 60 70 ரூபா கிலோ எடுக்குதுன்னா 10 ரூபா நல்ல கோழிக்கு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல. நல்ல கோழி 10 ரூபா மணி தான் வருது. 190 ரூபாயில் ஏதோ தேவைக்கே கிடைக்குது கோழி. இப்போலாம் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நிறைய கோழி. இடத்துக்கு வேலை இல்லை, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. எல்லாம் 10,000 தான் லாஸ் ஆகுறாங்க. அப்புறம் ஓடி வேலைக்கு கார வேலைக்கு போகிறாங்க, திருப்பி வராங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வராங்க. 10,000 சம்பாரிச்சாங்க. கார வேலைக்கு சம்பாரிச்சு கோயில் விட்டு போகிறாங்க கார வேலைக்கு. ஏதோ நாமளும் ட்ரை பண்ணலான்னு தான். நான் அடுத்தது அங்கே தான் வர இருங்க. சரிண்ணா சரிண்ணா. என்னப்பா கோழி முக்கை படிச்சு எதை பண்ணிட்டு இருக்கிறீங்க? கோழி முக்கை படிச்சு எதை பண்ணிட்டு இருக்கிறீங்க? சளியா? என்ன ரேட்டு கெடுக்கிறீங்க நீங்கள்? 300 ரூபாயிலேருந்து 400 வரைக்கும் எடுக்கலாம். 300லேருந்து 420. 400 வரைக்கும். 400 வரையுமா? சேவலு பொட்டை எல்லாம் ஆவரேஜ் கணக்குங்களா? கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரையும் எடுத்துனுப்பீங்க? ஒரு 100 கிலோ எடுத்துனுப்பீங்களா? இப்போ நீங்கள் வந்து எங்கே கொடுக்குறீங்க? நீங்கள் இங்கே எடுத்து எங்கே கொடுக்குறீங்க? சேலம் போதுங்களா? ஒரு ரெகுலர் கஸ்டமருங்களா? லாபம்லாம் பரவாயில்லைங்களா அதில்? உழைப்புக்கு ஏற்ற ஊதி. எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ பண்ணலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதி. ஏதோ கூலிக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். சரிண்ணா, ரொம்ப நன்றி.